தீர்க்கதரிசி வியாதியாக இருக்கும்போது அவரை பார்க்க போகும்போது அந்த நேரத்திலையும் ஒரு தீர்க்கதரிசியின் மேலே இருக்கிற அபிஷேகம், தேசத்தை குறித்துதான ஒரு வாஞ்சை, அக்கறை. அவர் சொல்கிறார், சீரியா படையை நீ ஜெயிக்கணும்ப்பா, அதற்காக நீ உன் வில்லை எடுத்து நீ ஆயத்தமாக கிழக்கு ஜன்னல் வழியாக நீ அதை வீசு என்று சொல்லும்போது வேதம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வசனம் 14 இவ்வாறாய் சொல்கிறது, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். எலிசா எப்படி இருக்கிறாரு? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நான் ஒன்று சொல்லுவேங்க, ஒரு தரிசனம் உள்ளவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். தேவ எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்திற்கு விரோதமான வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் விருப்பமெல்லாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது, தேவ வாஞ்சை, தேவ சித்தத்தை செய்வது தான் அவருடைய வாஞ்சியாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கணும், மக்களை ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதை தான் இங்கே எலிசா செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனை, ஒரு வியாதியாக கிடக்கிறவனை பார்த்து அந்த அளவுக்கு அவன் கம்பேஷனாக அந்த ராஜா அழும்போது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, ஆமேன். எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு அவ்வளோ ஒரு பலம் உள்ளவராக இருந்தார். அவரை பார்த்தா எல்லாம் நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி வைத்திருந்தார். குதிரையும் குதிரை வீரருமாய், ரதமும் குதிரை வீரருமாய், அந்த அளவுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குற ஒரு தேவ மனிதனாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். உங்களையும் அப்படிதான் மாற்றப் போகிறார். முதலாவது, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்திற்கு நல்ல உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை உத்தரவாதம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் போராடுகிற எல்லா சத்ருவின் அம்புகளையும் நீங்கள் முறித்து போடுவீர்கள். ரிபா சந்தூர் ஏக்கதரபா. உங்கள் ஜெபம் இன்னைக்கு அம்பு என்ற காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போக போகிறது. நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நல்லா நீங்கள் ஆவியில் பலப்படணும் என்பது தான் என் வாஞ்சை. ரிபஷந்து உரியாங்கத்தன். அப்படியே கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிடம் நல்ல ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய், ஒரு யுத்த வீரனாய் கர்த்தரனை மாற்றுங்கப்பா. எதை கண்டும் நான் பயப்படாதபடி, திகைத்து போகாதபடிக்கு, கலங்காதபடி, யுத்தங்களை பார்த்து நான் கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. எலிசா தீர்க்கதரிசி மரண தருவாயிலும் ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு எலியா செய்ததை காட்டிலும் எலிசாவின் அற்புதங்கள் 2 மடங்கு வல்லமையாக இருந்தது. காரணம் அவரின் வாஞ்சை, அவரின் தாகம், அவரின் வைராக்கியம் அதை செய்தது. நீங்களும் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ, இல்லை இன்றைக்கி நிறைய பேருடைய டார்கெட் என்ன, ஊழியக்காரர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாதுங்க. எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கான நியாயத்தை செய்வார், நிச்சயமாய் செய்வார். செய்யாமல்லாம் இருக்கவே மாட்டார். அது உங்கள் கண்கள் பார்க்கும். ஆனால் நீங்கள் ஆவியில் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆவியில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் முறியடிக்கிற ஒரு ஜெய வீரர்களாய் நீங்கள் மாற வேண்டும். யோவாஸ் போய் அங்கே அழுது கண்ணீர் வடிக்கும்போது அங்கே அவர் எலிசா சொல்கிற வார்த்தை பாருங்களேன். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும். அங்கே அந்த இடத்துல ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆகிறார் எலிசா. ஆமேன். ரிபா சந்தர் யாக்கதரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் மரிக்கும் தருவாயிலும், நான் மரணம் வரைக்கும், மரணமே வந்தாலும், மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு
என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு முதிர்